தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், மீனராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க. நாங்க நலமாக இருக்கிறோம். இன்றைய தினம் பொதுவான கோச்சார ரீதியான அடிப்படையில் நமது மீனராசி நண்பர்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி அமைய காத்திருக்கிறது, வியாபாரம், அலுவலக பணிகள் மற்றும் உங்களது குடும்ப வாழ்க்கையின் அனைத்துமே இன்னைக்கு எப்படியெல்லாம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரியான பொதுவான ராசி பலன்களை நம்ம மீனராசி நண்பர்களுக்காக தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இதுவரைக்கும் நமக்கு ஆதரவு தராத புதிய அன்பர்கள் இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. நண்பர்களே, கடந்த 4 வருடங்களாக நாம தினசரி நமது மீனராசி நண்பர்களுக்காக வீடியோ இந்த சேனல் நம்ம வெளியிட்டு வருகிறோம். ஆனாலும் இன்னும் டெக்னாலஜி ரீதியான அப்டேட் நம்ம கிடைக்கப்படாம பின்தங்கி தாங்க இருக்கிறோம். ஸோ அதை வளர்த்துக் கொள்வதற்காக ஒரு ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோங்க. ஏன்னா நாங்கள் எவ்வளோ முயற்சி செய்தும் எங்களால் அந்த பணத்தை திரட்ட முடியல. அதனால இந்த ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராமில் நமது மீனராசி நண்பர்கள் அனைவரும் பங்கு பெற அழைக்கிறேன். இந்த ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராமில் நீங்கள் சின்ன அமௌண்ட் 10 ரூபா கூட நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான வகையில் ஜிபே, பேடிஎம் அல்லது ஃபோன்பேயில் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் நம்ம வீடியோவில் கிரெடிட் நாங்கள் செய்வோம். வீடியோவில் நாங்கள் உங்கள் பெயர் சொல்லுவோம். மேலும் இந்த ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத நாங்கள் அவ்வப்போது நமது மீனராசி நண்பர்களுடன் கலந்து உரையாடி வெளிப்படையாக நடந்து கொள்வோம் என்று உறுதியளிக்கிறேன். ஸோ அனைவருமே நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே இந்த ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராமில் கலந்து கொள்ளும்படி நான் அன்புடன் அழைக்கிறேன். உங்களது ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை நான் மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது மீனராசி நண்பர்களுக்கு என்ன ராசி பலன்கள் அமையுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 1 தேதிங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க. பிரதோஷ விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடும் நந்தி வழிபாடும் செய்வது மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை உங்களுக்கு உருவாக்கி தரும். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறாருங்க. 3ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கையும், 4ஆம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறார்கள். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. நன்மைகளை உண்டாக்கி தர காத்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாகவும் 4 குடையவன் 5 குடையவர்கள் பரிவர்த்தனை பெற்றுள்ளதன் காரணமாகவும் இன்றைய தினம் நமது மீனராசி நண்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. குருமங்கல யோகம் உண்டாகியுள்ள நல்ல நேரம் இப்பொழுது அமைந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல சிறப்பான நன்மைகள் இன்னைக்கு அதிர்ஷ்டகரமாக நடைபெறும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு அமையக்கூடிய யோகம் இப்போ சூப்பராக இருக்குங்க. ஒரு சொந்த வீடு அமையலையேங்கிற வருத்தம் உங்கள் மனதில் இருந்ததுன்னா, அதுக்காக உழைத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரி உழைப்புகள் கனவுகள் எல்லாம் இப்போ நிஜமாகக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுக்கு ஒரு வீடு அமையக்கூடிய நேரம் இப்போ வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. மற்ற நாள் ட்ரை பண்ணதை விட இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா அதில் கிடைக்கக்கூடிய வெற்றிகள் வேற லெவலில் உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால இன்னைக்கு நீங்கள் முயற்சித்து பாருங்கள். அசைய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உற்சாகத்தோடு நீங்கள் வேலை செய்வீங்க. அந்த மாதிரியான நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். சின்ன சின்ன ஏக்கங்கள் எல்லாம் மனதில் இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வெற்றிகரமான ஒரு நாள், வெற்றிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது. வெளியூர் பயணங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் அதை தவிர்க்க வேண்டாம். ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. சகோதர சகோதரிகளுடைய ஒத்துழைப்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு வியாபாரம் தொடர்பான புதிய விஷயங்களை நிறைய ஆர்வத்தோடு நீங்க கலந்துகிட்டு வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னெடுத்து செல்லக்கூடிய மனப்பாங்கோடு நீங்க இயல்பாகவே அமையக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. அதனால வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்குங்க. புதிதாக பார்ட்னர் உங்க தொழில சேராம இருக்கக்கூடிய பார்ட்னர் விலகி போனாலும் இன்றைய தினம் நீங்க அதெல்லாம் சமாளிக்க முடியும். உங்களுக்கு புதிய பார்ட்னர்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே வியாபாரம், கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு பார்ட்னர்களை சேஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது அமைந்துள்ளது. நீங்க அதை பயன்படுத்தி பார்க்கலாம். நூதனமான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தப்படக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. வாசனை திரவியம், சென்ட் மாதிரியான பொருட்களை வாங்குதல், விற்பதன் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயம் பெற முடியும் என்ற ஒரு ஆர்வம் இன்னைக்கு அதிகமாக ஏற்படும். புதுசாக வாசனை திரவியம் சார்ந்த அல்லது வாசனை மலர்கள் போன்ற தொழிலை ஆரம்பிக்கலாமா, அந்த மாதிரியான பொருட்கள் சார்ந்த தொழில் மீது ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் இன்றைய தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க. ஏன்னா
கல்வி சம்பந்தமான குழப்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும். நல்ல மனத்தெளிவு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், உங்க சொந்த பந்தங்கள் பற்றின உண்மையான சில தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் இன்னைக்கு வந்து சேரும். ஸோ நெருக்கமானவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்கிறதுனால நிறைய விஷயங்களையும் ட்ரை பண்ணி பாருங்க. குறிப்பாக அசையா சொத்துக்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுல நீங்கள் அதிகமான சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்கு. ஏன்னா இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில நீங்க துணிச்சலான சில ஸ்டெப்புகளும் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல சாதகமான ரிவார்டுகளை கொண்டு வந்து தருங்க. இந்த தினம் உங்களது மனக்குறந்த காதலரை நீங்க சந்தித்து அவருடன் அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில உங்க காதலரிடம் நீங்கள் இனிமையை காண முடியுங்க. இந்த தினம் அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய அதீதமான தன்னம்பிக்கை காரணமாகவும் உங்களுடைய வேலை பளுவை நீங்கள் வந்து சமாளிப்பதற்காக நீங்கள் போட்ட அட்டவணை, வேலை அட்டவணையின் காரணமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான ஓய்வு நேரம் உருவாக்கி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்யறது கொஞ்சம் கவர்ச்சிகரமாக தோன்றினாலும் அது எந்த அளவுக்கு ஆதாயம் தருங்கிறத நீங்க நல்ல ஒரு ஆழமான புரிதலுடன் நீங்கள் நல்ல ஒரு நாலேஜ் ஏற்படுத்தி கொண்டு நீங்க முதலீடு செய்யலாம். இன்றைய தினம் உங்க வீட்டு வேலைகளை உடனடியாக நீங்க கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவைகள் இருக்கலாம். அதனால வீட்டு வேலைகளை அலட்சியம் காட்டாம கொஞ்சம் சீக்கிரமாக இதை முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்ங்க. நீங்க துணிச்சலாக தைரியமாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய நேரத்தை கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக மாறுங்க. திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணை கூட நீங்கள் வந்து அன்போடு ஒருவருக்கொருவர் உருகி கரையக்கூடிய வகையில இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. சமுதாய பணிகளில் கூட இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே கூடக்கூடிய புகழ்மிக்க ஒரு நாளாக இன்னைக்கு அமையப்பெறும். ஏற்கனவே இருக்கக்கூடிய புகழ் எல்லாம் இன்னும் உயரக்கூடிய நேரம் இதுங்க. எனவே உத்தியோக பணிகள் மற்றும் சமுதாய பணிகள் எல்லாத்திலுமே உங்களுக்கு செல்வாக்கு கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திற்குரிய நண்பர்களுக்கெல்லாம் நல்ல பெயர் கிடைக்கும். அதனால உங்க அலுவலக பணிகளை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பெயர் காரணமாக நல்ல பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உண்டு. உங்க காரியங்கள் எல்லாம் கனகச்சிதமாக வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நீங்கள் வந்து நேரமேலமுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு வேற லெவல்ல ஆனந்தம் ஏற்படக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாள். இந்த தினம் நல்ல பொருட்சேர்க்கையும் ஏற்படும். உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க. இன்றைய தினத்தை என்ன பெட்டரா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்க லைட் எல்லோ கலர் வந்து பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 1 வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் நல்ல பெனிஃபிட்டான ஒரு நாளுங்க உங்களுக்கு. ஏன்னா வெளியூர் பயணங்கள் மூலமாக தான் அந்த பெனிஃபிட் நம்ம அதிகமாக கிடைக்கும். எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம். மனதில் சில விதமான ஏக்கங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க. எனவே உங்களது ஏக்கங்கள் தீரும், ஆதாயம் பெருகும். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் மாணவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சென்ட் மாதிரியான வாசனை தரக்கூடிய பொருட்களை வாங்கணும் அல்லது விற்கணும், ட்ரேடிங் பண்ணணுங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதிரி வாசனை பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள், தெளிவான ஒரு நாள். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் உங்களது பணிகளில் அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது. வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம், மகிழ்ச்சியான ஒரு நாள். நன்றி நண்பர்களே. நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் நாம் ஏற்கனவே வீடியோவில் முன்பே சொல்லியிருக்கிறபடி ஃபண்ட்-ரைசிங் ப்ரோக்ராம் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. அதில் வரக்கூடிய பணத்தை வந்து நமது நேரலையை உருவாக்கி நமது சந்தாதாரர்களுடன் நேரடியாக உரையாடுவதற்கும் டெக்னாலஜி ரீதியாக நமது வீடியோ குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொள்ள நாங்கள் அந்த ஃபண்ட்-ரைசிங் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறோம். இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் அனைவருமே கலந்து கொள்ளும்படி நான் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் நண்பர்களே. நீங்கள் சிறிய அமௌண்ட்டாக இருந்தாலும் 10 ரூபாய் போன்ற அமௌண்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய அந்த நம்பருக்கு வந்து 8220250005 அந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே, ஃபோன்பே என எந்த யூபிஐ ஆப் மூலமாக எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். அந்த ஃபண்ட்-ரைசிங் ப்ரோக்ராமில் பணம் வந்து சேர்ந்த உடனே அது குறித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவ்வப்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். பணம் எப்போது கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ நம்ம வீடியோ குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அனைவருமே அதில் கலந்து கொள்ளும்படி நான் உங்களுடைய ஆதரவை வந்து கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் நமது மீனராசி நண்பர்களுக்கு எப்படிலாம் அமைப்போகுதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் தேர்ஸ்டே.